Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய். அது மட்டும் இல்லாமல் பொடியாக நறுக்கிட்டு அதாவது தொக்கு மாதிரியும் செய்யலாம். நம்ம வந்து கிரேட் பண்ணியும் செய்யலாம். நான் வந்து என்னன்னா அதையவே பொடியாக நறுக்கிட்டு ஊறுகாய் செய்ய போகிறேன். இது வந்து என்னன்னா தொக்காவும் நம்ம எடுத்துக்கலாம், மாங்காய் ஊறுகாய் ரெண்டு விதமாகவே நம்ம செய்ய போகிறோம். அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து கடுகு வெந்தயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய். அதாவதுன்னா இதுக்கு நம்ம கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக நம்ம துருவிட்டு மீதியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து என்னன்னா தொக்கு மாதிரியும் வரும். அதாவது டேஸ்ட் நல்லா புளிப்பு டேஸ்ட் வந்து நிறையா கொடுக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கேன். மீதி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து என்னன்னா 5 அல்லது 10 நாள் வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம உடனே செய்கிறதுனால நம்ம வந்து இப்போது நல்லா தாளித்து கொட்டுற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடு. இது வந்து என்னென்னா நம்ம ஈஸியாக ஒரு மாங்காய் இருந்தால் கூட நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். 2 அல்லது 3 நாள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நல்லா சேர்த்துக்கலாம். அதாவது இதுக்கு என்னென்னா கல் உப்பு சேர்த்த வேண்டாம், பொடி உப்பு தான் நம்ம சேர்த்துனா தான் ஈஸியாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பொடி உப்பு போட்ட உடனேயே இதுலேயே வந்து தண்ணி வந்து லைட்டாக ஊற ஆரம்பிக்கும். நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதில் துருவனது நம்ம ஆட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அதுனா புளிப்புத்தன்மை வந்து நல்லா கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 25% வந்து துருவிக்கலாம், மீதியை வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாயை தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா கெடாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுருக்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சீரகம். நல்லா பொரிஞ்சு வர டைமுக்கு நம்ம வந்து பெருங்காயம் போடணும். அதே மாதிரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது இல்லாமல் பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா எண்ணெய் நல்லா கொதிக்குது. நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம உப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. இது 3 hours ஊறினதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து தயிர் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு வந்து வச்சு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எளிமையானதும் கூட. அதாவது ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். புதுசாக மேரேஜ் ஆனவங்களாம் வந்து இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்காக நான் வந்து வீடியோ வந்து பதிவு பண்ணுறதுக்காக பண்ணுறேன். மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து என்னென்னா ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு 2 to 3 hours வந்து நல்லா ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னென்னா தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். சுவையான கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி. நம்ம இதுக்கு எடுத்துருக்கிற மாங்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பும் இல்லாமல் அதாவது ஸ்வீட்டும் இல்லாமல் எடுத்துருக்குறோம். கிளிமூக்கு மாங்காய்ன்னு சொல்லுவோம். அதுலேயே நம்ம ஊறுகாய் பண்ணலாம். இது வந்து என்னென்னா சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு வேண்டாம், தோலோடையே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மாங்காயை வந்து கட் பண்ணிட்டோம். இந்த சைஸில் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருக்குறோம். அதே பாத்திரத்தையே எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயே மிளகாத்தூள் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுலேயே போட்டுடலாம். மாங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டோம். அதாவது தண்ணி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது என்ன உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். உப்பு வந்து நம்ம பொடி பண்ணியும் ஆட் பண்ணலாம், அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே ஊற ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம வெந்தயம் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அது நம்மக்கிட்ட அளவு கம்மியாக இருக்கிறதுனால 3/4 டீஸ்பூன். ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாயிடும். 3/4 டீஸ்பூன் கடுகு. இது கூட கட்டி பெருங்காயம். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பொடி பண்ணி அப்படியே ஆட் பண்ணணும். இந்த சூடே போதும். அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். 30 கிராம்ஸ் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதாவது மாங்காயோட எவ்வளோ கிராம்ஸ்னால் 400 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மாங்காய் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்காவது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன கப்பு தான், அதாவது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பார்த்துக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த பாத்திரத்தில் நம்ம வைக்கக்கூடாது. இந்த பாத்திரத்தில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஓட்டை உழுக ஆரம்பிச்சிடும். அதாவது என்னென்னா பாத்திரம் வந்து வீணாக போயிடும்.
இதுக்கு வந்து ஒரு பீங்கான் பாத்திரம் அது மாதிரி எடுத்துக்கணும். கண்ணாடி பாத்திரம் மாதிரி எடுத்துட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும், அதாவது 2 days வரைக்கும் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டிலில் மாற்றிக்கலாம். இதுக்கு இன்னுமே மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். இது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடுகு, பெருங்காயம், வெந்தயம் இந்த 3ஐயும் அரைச்ச பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஒரு மாங்காய்க்கு தகுந்த மாதிரி தான் அரைச்சிருக்கிறோம். ஜாஸ்தி அரைக்கல. நீங்கள் ஜாஸ்தி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அளவாக அரைச்சதுனால அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பீங்கான் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு 2 days ஆகுது. நம்ம வந்து வெயிலில் அது மாதிரி வச்சு எடுக்கணும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிட்டு இப்போது அடுத்தது நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தி வந்து விடணும். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து 1/2 கப் அல்லது 1 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் விடணும். நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, பெருங்காயம் மட்டும் தாளிச்சிட்டு அப்படியே கொட்டிக்கலாம். இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை வெந்தயம். இதுக்கு கருவேப்பிலெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க இந்த ஊறுகாய்க்கு. இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்கிறதுனால பொங்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கி வந்துடும். இது அப்படியே நம்ம ஊறுகாயில் அப்படியே நம்ம ஊற்றிடலாம். அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்படியே பெரட்டி வச்சுருங்க. ஏன்னா கல்லுப்பு போட்டதுனால இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாங்காயில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து என்னென்னா தண்ணி படாத இடத்துல ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து ரெடியாக இருக்கும். நான் 2 daysக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம கிளிமூக்கு மாங்காயில் வந்து ஊறுகாய் போட்டிருக்கிறோம். இதை வந்து எப்படி செய்யணுங்கிறத ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒரு 2 daysக்கு அப்புறம் அந்த ஊறுகாய் வந்து எண்ணெய் மேலே வந்து எப்படி இருக்குங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து என்னென்னா தயிர் சாதத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி. நம்ம 2 டைப்பில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. அதாவது கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய். இதை வந்து இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1 month அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி ஊறுகாய் செஞ்சுருக்கிறோம். இது ரெண்டுமே எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. விளக்கம்: எக்காலத்திலும் தன்னையே மிக உயர்வாக வியந்து பேசுதல் கூடாது. நன்மை பயவாத செயல்களையும் ஒருபோதும் செய்ய விரும்புதலும் செய்தலும் கூடாது.